அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் ஸ்வீட் கண்ணா சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஒரு டாபிக் ஒரு சிம்பிளான டாபிக் தான், அழகு. அழகுன்னா என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நிறைய விஷயங்கள் இந்த அழகு அழகு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நிஜமான அழகு அப்படிங்கிறது ஒரு உணர்வு. நமக்கு அழகுங்கிறது கண்ணில் பார்க்குற ஒரு விஷயமோ இல்லை எங்கேயோ தெரியக்கூடிய விஷயங்கிறத விட உள்ளுக்குள்ளே உணரக்கூடிய ஒரு உணர்வு தான் அழகு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சொல்லலாம், அழகாக இருக்கக்கூடிய எல்லா விஷயமும் நமக்கு பிடிக்கிறதில்ல. நமக்கு என்னெல்லாம் பிடிச்சிருக்கோ அதெல்லாம் அழகாக இருக்கும். அப்போ அழகுங்கிறது நமக்கு உணர்வுபூர்வமாக எது பிடிச்சிருக்கோ அதெல்லாம் அழகு. இப்போது அதில் என்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பார்க்கணும். ஒரு சில நபர்கள் சில நேரங்களில் அழகாக இருக்கக்கூடிய அதே நபர் சில நேரங்களில் அழகாக இருப்பதில்லை. எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ நம்ம மனைவி வீட்டிலே எடுத்துக்கலாம். ஒரு மனைவி பாசமாக இருக்கக்கூடிய நேரம் ரொம்ப அழகாக இருப்பாங்க. திடீர்னு கோபப்பட்டுட்டாங்கன்னு வச்சுக்கலாம், கோபமாக இருக்கக்கூடிய நேரம் நமக்கு அது அழகாகவே தெரியாது. நமக்கு கோபம் வரும், அப்போ அந்த அழகாக தெரியாது. அப்போ அழகுங்கிறதுல நம்ம இன்னொரு விஷயம் சேர்த்துக்கலாம், அன்புங்கிறதையும் சேர்த்துக்கலாம். அப்போ ஒரு நபர் நம்மக்கிட்ட அன்பாக இருந்தால் அவர் அழகாக இருக்கிறார். அவர் கோபமாக இருந்தால் அழகாக இல்லை, அதுவும் இப்படியே கூட எடுத்துக்கலாம். நன்றி உணர்வோடு இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் நமக்கு அழகாக தெரிவாங்க. இன்னும் கிராட்டிடியூடு, மன்னிக்கக்கூடிய மனம் இருக்கக்கூடிய நபர்களும் நமக்கு ரொம்ப அழகாக தெரிவாங்க. ஏற்றுக்கிடக்கூடிய பக்குவம் இருக்கக்கூடிய நபர்களும் நமக்கு அழகாக தெரிவாங்க. அப்போ அழகுங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்ம உணர்வில் அன்பாக ஒரு இதாக பார்க்குற எல்லாமே அழகு தான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு கேரிங் இருக்கக்கூடிய நபர்களும் நமக்கு அழகாக தெரிவாங்க. நம்ம மேலே எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. ஈவன் ஒரு மனைவி கிட்ட கணவன் எதிர்பார்ப்பு இல்லாமல் நல்லா கேர் பண்ணிக்கிறாங்க. நம்மளை ஒருத்தர் கேர் பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்களும் உங்களுக்கு அழகாக தெரிவாங்க. அந்த வகையில் நண்பர்கள் வருவாங்க. நண்பர்கள் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்மக்கிட்ட பழகும்போது அந்த நண்பர்கள் அழகாக தெரிவாங்க. அப்போ அழகுன்னா என்ன அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, அழகுங்கிறது ஒரு உணர்வு. அது ஒரு பொருளோ இல்லை ஒரு கட்டடமோ இல்லை ஒரு பூவோ இல்லை நல்ல கோவத்தில் ஒரு நபர் இருக்கார், அவர் இந்த ரோஜா பூவை பார்த்தாலும் கோவம் தான் வரும், எரிச்சல் தான் வரும். ஒரு எதை பார்த்தாலும் எரிச்சல் இருக்கும். ஏன்னா அவருக்கு உள் உணர்வில் அவர் வேறு நிலையில் இருக்கார். கோபப்பட்ட நிலையில் இருக்கும்போது அவருக்கு அது அழகாக தெரியாது. அமைதியாக ஒரு நபர் உட்கார்ந்துருந்துட்டு பார்க்கக்கூடிய எந்த பொருளுமே அழகாக தெரியும். ஸோ இப்போ இறுதியாக அழகுங்கிறது ஒரு உணர்வு. உங்களுக்கு எதெல்லாம் அன்பாக, ஒரு நன்றி உணர்வோட, ஒரு மன்னிக்கும் குணத்தோட, ஒரு அன்எக்ஸ்பெக்டட், அதாவது எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு கேரிங்கோடு இருக்கக்கூடிய எல்லா நபர்களும் உங்களுக்கு அழகாக தெரிவாங்க. உங்களுக்கு பிடித்ததெல்லாம் உங்களுக்கு அழகாக தெரியும். இப்போ நம்ம அழகாக இருக்கணும் அப்படின்னா, நம்மளை மற்றவங்க அழகாக பார்க்கணும், மற்றவங்களுக்கு நம்ம அழகாக இருக்கணும் அப்படின்னா, நம்ம மற்றவங்கக்கிட்ட அன்பாக இருக்கலாம், ஒரு நன்றி உணர்வோடு இருக்கலாம், ஒரு மன்னிக்கும் குணங்களை நம்ம பார்க்கலாம். மன்னிக்கும் குணம் அப்படிங்கிறது நான் ஏற்கனவே அந்த வீடியோ நான் போட்டிருக்கேன், இருந்தாலும் நான் திருப்பியும் சொல்கிறேன். ஒரு பெரிய ஏதோ ஒரு விஷயம் சூழ்நிலை, அவர் ஐயோ என்ன பண்ண நடக்க போதுன்னு பார்க்கும்போது, இல்லை பரவாயில்லங்க விடுங்கங்கன்னு சொல்லும்போது அதில் இருக்கக்கூடிய ஒரு அவருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அழகு, ஒரு சந்தோஷங்கிறது வேறு விஷயம். அப்போ அழகுங்கிறது ஒரு சந்தோஷம், ஒரு அன்பு தான் அழகு. அப்போ நம்ம அழகாக இருக்கணும் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த குணங்கள் நம்மக்கிட்ட வரும்போது நம்ம ரொம்ப அழகாக தெரியும் எல்லாருக்குமே. இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு எல்லா செல்வங்களையும் வழங்கட்டும் சொல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குங்கிற நம்பிக்கையில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்றும் அன்புடன் கண்ணன் ராஜகோபால். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.